Hi there, welcome to Dev Code Studio and this is Kabil Rajendran. ஸோ நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ரவுட்டருக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரியாக்ட் ரவுட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 கான்செப்ட் நல்லாவே தெரிஞ்சுருக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்டும், செகண்டு வந்துட்டு ப்ரௌசரில் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரவுட்டர் யூஸ் பண்ணுறப்ப ரியாக்ட் ரவுட்டருக்கு பிஹைண்ட் த சீன்ஸில் கோர் லாஜிக்கே நான் சொன்ன இந்த ஹிஸ்ட்ரின்ற விஷயத்தை வச்சு தான் வந்து எழுதியிருக்காங்க. பட் ஏன் இந்த ஹிஸ்ட்ரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன, அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 கான்செப்ட் நல்லா தெரிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக வந்து ரியாக்ட் ரவுட்டர் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, அது எப்படி என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம கான்செப்ட்குள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷன் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டம்மியாக வந்து ஒரு அப்ளிகேஷன் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். ஸோ ஏன் அதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லைக் வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல்லேருந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் போகிறதுக்கான காரணம் என்ன, ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். தென் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக மாற்றினதுக்கப்புறம் அது வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஸோ நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து ஓல்டு மெத்தட் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் வந்து ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் வந்து ஹோம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஹோம் டாட் HTML என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டே 2 டேக் மட்டும் எழுத போகிறேன். லெட்ஸ் சே வந்து ஒரு H1 டேகு. ஸோ அதில் வந்து என்னன்னு சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு வந்து சொல்ல போகுது. ஓகேங்களா? அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு P டேகு. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் க ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து இந்த பேஜில். ஸோ அந்த பேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு திஸ் இஸ் எ ஹோம் பேஜ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு இன்னொரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த அபவுட் HTML என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லீஸ் கிட்ட சேம் கண்டென்ட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ H1 டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னென்னா அபவுட் பேஜ்னு போட்டுக்கிறேன். சாரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு P டேக் அதே வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு அழகா. திஸ் இஸ் an about பேஜ். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 HTML ஃபைல் வந்து இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அந்த பேஜுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஆங்கர் டேக்கில் அபவுட் HTML வந்து இதாக கொடுத்துட்றேன், லிங்காக கொடுத்துட்டு அபவுட் அப்படின்னு சொல்லி வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அபவுட்னு வந்துடுச்சு அந்த லிங்க்கு. ஸோ அது வந்து ஹோம் பேஜு. ஸோ இப்போ நான் இந்த அபவுட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எனக்கு வந்து அபவுட் பேஜுக்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் பேக் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஹோமுக்கு வந்து வருது. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அபவுட் கிளிக் பண்ணும்போது இந்த URLல இந்த ஹோம் டாட் HTML மாறி இங்கே என்னவா வருது, அபவுட்டாக வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்கேருந்து நான் பேக் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அபவுட் டாட் HTML வந்து ஹோம் டாட் HTML ஆகுது. ஓகேவா? இதை வந்து இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்பாவில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஏன் வந்து ட்ரெடிஷ்னல் இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து ஸ்பா போகணும் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டாட் HTML அப்படின்ற HTML ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேவா? டவுன்லோட் ஆகி தான் இது வந்து ரெண்டர் ஆகிருக்கு. இப்போ நான் அபவுட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அபவுட் கிளிக் பண்ணேன்னா அபவுட்டுக்கான HTML வந்து டவுன்லோட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹோம் பேஜ் வந்து நிறைய கண்டென்ட் வச்சுருக்கீங்க, நிறையா வந்து HTML, CSS, JavaScript நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா
ஒவ்வொரு வாட்டி இந்த பேஜை லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து லோட் ஆகும். ஓகே. ஸோ ஒன் டைம் வந்து லோட் ஆகுது ஃபைன். இப்போது இதே ஸ்டைல் இதே இந்த ஹோமுக்கும் இந்த டேப்க்கும் இதே ஸ்டைல் தான் நீங்கள் அபவுட்டில் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் திருப்பி அபவுட் கொடுத்தோன்னே திருப்பி என்ன ஆகும்னா, திருப்பி அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி திருப்பி வந்து அது எல்லாமே ரெண்டர் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா யூசேஜும் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இழுக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதை சால்வ் பண்ண தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேஜ்லேயே நான் எல்லாத்தையும் வந்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரே பேஜில் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு நான் அதிலேயே வந்து எல்லா கன்டென்ட்லாம் ஷோ பண்ணுமோ அதை நான் ஒரே ஒரு HTML ஃபைல்லே ஷோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்ட். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ரியாக்ட், ஆங்குலர், வியூஜேஎஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிட்டு அதில் எல்லா கன்டென்ட்டையும் வந்துட்டு மாற்றி லோட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட கரண்ட்டான ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றுறது தான். ஸோ அதை வந்து எப்படி வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப அதாவது எக்ஸாக்டாக இல்லை, பட் சிம்பிளாக இதுதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்றத காட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலராக நம்ம பண்ண எக்ஸாம்பிளை எடுத்து இதை வந்து நான் வந்து இப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக மாற்ற போகிறேன். பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் நேம் வந்து SPA அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த HTML பேர் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து SPA அப்படின்னு வச்சுக்கிறேன் டைட்டில். ஸோ இந்த பாடியில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டிவ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனோட SPA கண்டெய்னராக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து லெட்ஸ் வந்து ஐடி வந்து ரூட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த கோடை நீங்கள் ஆல்ரெடி ரியாக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எய்தர் உங்களோட index.html ஃபைலில் வந்து இதை எழுதியிருப்பீங்க. இல்லாட்டினா வந்து உங்களோட index.jsல document.query selector போட்டு இந்த ஐடியை வந்து போட்டுட்டு இதில் தான் வந்து உங்களோட ரியாக்ட் அந்த ட்ரீயை வந்து ஜாயின் பண்ணி விட்ருப்பீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து ஒரு கோடை வந்து நம்ம இங்கே வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த டிவ்வில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்க்குள்ளே வரக்கூடிய எல்லா HTMLுமே வந்து நம்ம டைனமிக்காக வந்து ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த home.html இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் கண்டென்ட், இந்த பேஜோட கண்டென்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, காப்பி பண்ணி இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் பாருங்கள், கான்ஸ்ட் ஹோம் பேஜ் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பேக் டிக் யூஸ் பண்ணி மல்டி லைன் ஸ்ட்ரிங்கில் இதை வந்து ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த HTML. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட அபவுட் பேஜோட இதையும் வந்து இதே மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நிமிஷம், இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் கோடு இது. ஓகே. ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்மளோட அபவுட் பேஜோட இதையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூட்டில் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து காட்டணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ரூட் கொடுத்து document.query selector யூஸ் பண்ணி இல்லை ரூட் இந்த ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரூட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, root.inner.html ஹோம் பேஜ் டேட்டா அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்துட்டு இந்த ரூட் டிவோட இன்னர் HTML வந்து இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ரூட் டேக் எடுத்துக்கிறோம். ரூட் டேக் எடுத்துகிட்டு அந்த ரூட் டேக்குள்ளார அந்த ரூட்டுன்ற டிவ் டேக்குள்ளார நம்ம வந்து ஒரு HTML செட் பண்ண போகிறோம். அது இந்த HTML தான் நம்ம வந்து உள்ளே வந்து செட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றது வந்து போய் பார்ப்போம்.
ஸோ பாருங்க, இது வந்து நம்மளோட இப்போ ரெடி பண்ண இந்த index.html ஃபைலு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோம் பேஜ் வந்து நீட்டா வந்து வந்துருச்சு. பட் அபோட் வந்து குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். ஏன்னா அபோட்டுன்ற ஃபைலே வந்து உங்களுக்கு இருக்காது இப்போ. பார்த்தீங்களா? ஏன்னா வந்து அபோட் நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபோட்லாம் நம்ம கிரியேட் பண்ண போறதில்ல. நமக்கு அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணா, லைக் ஒரு இத கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கன்டென்ட் வந்து இந்த மேல இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் கன்டென்ட்ட வந்து ரீப்ளேஸ் பண்ணி, இந்த கன்டென்ட்ஸ் ஷோ ஆகுற மாரி வந்து எழுதப் போறோம். ஸோ அத எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த href வந்து எனக்கு வேணும் கரெக்ட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஆ டாக்குமெண்ட் டாட் ஒரு செலக்டட் ஏ ஓகேவா? ஸோ இதில வந்து என்ன பண்ண போறோம், கொரி செலக்டட் ஏன்னா ஏ குடுக்கறத விட இதுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ஐடி வந்து என்னன்னு ஐடி இல்லன்னா வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து என்ன வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, nav_link அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, nav_link கிளாஸு இது வந்து ஒரு கிளாஸ்னால முன்னாடி டாட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈவென்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகுமா? ஸோ இந்த ஈவென்ட் வந்து ப்ரீவென்ட் டிஃபால்ட் வந்து வச்சுடுறேன். இதை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடைரக்ஷன் வந்து நடக்காது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, செட் பண்ணிவிட்டேன். ஸோ திருப்பி வந்துட்டு நானோட ப்ரௌசருக்கு போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்ததுக்கு போகாது. இது இங்கே தான் நிற்கும். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு என்னோட root.inner.htmlல வந்து அபவுட் பேஜ் டேட்டாவை வந்து எனக்கு ரெண்டர் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். ஈவன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை எடுத்து நான் இங்கே கூட வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இந்த இது அபவுட்டோடது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ப்ரௌசருக்கு போகிறேன். ஓகேவா? வந்து இன்ஸ்பெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணி இதில் வந்து நெட்வொர்க் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள் index.html மட்டும் லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், பழசில் வந்து அபவுட் வந்து கிளிக் பண்ணால் about.html ஓப்பன் ஆகும். பட் இப்போ பாருங்கள், நம்ம அபவுட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு புது பேஜும் லோட் ஆகாது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து டைனமிக்காக ரெண்டர் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து லோட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து ஏகப்பட்ட டேட்டா வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அபவுட்க்கு வந்த அப்புறம் என்னால் வந்து என்னென்னா ரிவர்ஸ் வந்து போக முடியாது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூஆர்எல் வந்து சேஞ்சே ஆகாது. சரி நான் திருப்பி என்னால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இது வந்து நம்மளோட ஹோம் பேஜு. ஹோம் பேஜ்லேருந்து நான் அபவுட் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆகுது. என்ன ரீசன்னா, நமக்கு இன்னொரு பேஜ் வந்து கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு சேம் பேஜில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, டைனமிக்காக ரெண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஸ்பாவில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபஸ்ட் பேஜ் கண்டென்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி யூஆர்எல் பேஸ்டு இஷ்யூஸை அந்த ஸ்டேட் பேஸ்டு இஷ்யூஸை சால்வ் பண்ணதா யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ வந்து வருது. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசர்லேயே வந்து இன்பில்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஏபிஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஸ்பா இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து பண்ணி வந்து காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ் வெல் ஆஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஸாக அதையும் வந்து பாருங்கள். ஸோ இது ரெண்டும் பார்த்தா தான் நமக்கு வந்து ரியாக்ட் ரவுட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற 3வது வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா? தேங்க் யூ.